மார்க் இது? இந்த ஸ்கூல் வேண்டாம்ப்பா. இப்படி ஃபெயில் ஆயிட்டு வந்து நிக்கிற டீச்சர்ஸே சரியில்லைம்மா. போய் படிக்கிற வேலையை பாரு. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு முழுசா எதையும் சொல்லாதது மாதிரி தெரியுது. மகா, நீங்க பேசலாம். ஐயோ மகா, இப்படி பண்ணிட்டியேடி. ஐயோ மகா, ஏன்டி இப்படி பண்ண? ஐயோ மகா, எழுந்துடுறியேம்மா, எழுந்துடுறி. எழுந்துடுறி. ஐயோ, என் புள்ள போயிடுச்சு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்லடி. அதான் நேற்று நைட்டே சொன்னாலே, நீங்க கூட கேட்காம பலார்னு அப்பி எறிஞ்சிங்களே, ஞாபகம் இருக்கா? நீங்க யாரு? நாங்க யாருங்கிறது இருக்கட்டும், நீங்க தானே மகாவோட அம்மா அப்பா? ஆமா. ஆமா. ஆமா, அட்மிஷன் யாருக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் யாரு? அஃப்கோர்ஸ் நான் தான். அப்போ அட்மிஷன் உங்களுக்கு தான் மேடம். நீங்க தானே மகாவோட பயாலஜி டீச்சர்? எஸ் யூ. மேடம், என்ன இடம் மேடம் இது? இது என்னோட தர்பார். இங்க வாமா. மகா, நீ அடியே தங்கம். ஷூ, உட்காருங்க. இது என்னோட தர்பார். நான் சொல்றதுக்கு முன்னாடி யார் அந்த சீட்டை விட்டு எந்திரிக்க கூடாது, புரிஞ்சுதா? ஆமா, இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? ஓ மேடம், நீங்களா? சித்து, நம்ம ஆட காட்டு. ம். பாஸ், அந்த பொண்ணோட உடம்பு மட்டும் தான் இருக்கு, ஆத்மாவை காணும். என் பேர் மகாலட்சுமி. நான் இப்பதான் தொடங்கியிருக்கேன். என் கதையை நீங்களாச்சும் முழுசா கேளுங்க. பிரபு, இப்பவே அவனோட ஆள் எடுத்துட்டு வந்துடலாம். அவனுங்களெல்லாம் ஆளை விட்டு தூக்கக்கூடாதுடா, நம்மளே போய் தூக்கணும். ம். தூக்கலாமா? எப்படி, ஆட் நல்லா இருக்கா? சார், நீங்க நிஜமாவே யமனா? ஆமா, அவரு நிஜமாவே யமன், நான் நிஜமாவே சித்திரகுப்தன். வரேன், உங்க பஞ்சாயத்துக்கு அப்புறமா வரேன். முதல்ல உங்க பொண்ணு எப்படி இறந்துச்சுன்னு தெரியுமா? ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு சார். எந்த நேரத்துல இவங்க ஸ்கூல்ல சேர்த்தோமோ அப்போல இருந்து என் பொண்ணு மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு சார். என் பொண்ணு ஃபெயிலே ஆனதில்ல சார். என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டோமே நினைச்சு தான் சார் சூசைட் பண்ணிக்கிட்டா. இவங்க பொண்ணு ஒழுங்கா படிக்காம ஃபெயில் ஆனதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? எங்க ஸ்கூல்ல மொத்தம் 1500 குழந்தைங்க படிக்கிறாங்க. ஃபெயில் ஆனதுக்குலாம் சூசைட் பண்ணிக்கணும்னா 1500 குழந்தைங்களா செத்து போனோம். ஆனா யாருமே செத்து போலையே, இவங்க குழந்தை மட்டும் தானே செத்து போச்சு. எனக்கு என்னவோ இது வேற ரீசன் மாதிரி தெரியுது, லவ் அஃபேர் மாதிரி. நல்லா கேட்டு பாருங்க. ஆமாம் சார், அந்த பொண்ணு நல்லாவே படிக்காது. நாங்கள் எவ்வளோ தான் சொல்லித்தரது, சரியான கோஆப்ரேஷனே கிடையாது. டீச்சர் சொல்கிறத கேட்டால் தானே நல்ல மார்க் கிடைக்கும். சார்வால், உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லை. கேள்வி இப்போ அங்க மட்டும்தான். நிஜமா உங்க பொண்ணு மார்க் கம்மியானாலதான் செத்துச்சா? ஆமா சார். நீ மார்க் கம்மியா எடுத்ததுனாலதான் சூசைட் பண்ணிட்டியா மகா? இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் என் தப்பு தான் சார். என்னாலதான் என் பொண்ணு செத்துட்டா. மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு, நான் தான் சார் அடிச்சிட்டேன். சாரிடாமா, அம்மா தெரியாம அடிச்சிட்டேன். ஒண்ணு உங்க ஆசையா அவங்க மேல திணிக்கிறது, இல்ல அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லிட்டு அடுத்தவன் பேச்சை கேக்குறது. அந்த ஸ்கூல்ல 24 மணி நேரமும் படிப்பை தவிர வேற எதுவும் பண்றதே இல்லைன்னு சொன்னோடனே அந்த ஆள் மூஞ்சில அவ்வளோ பெருமை. ஏன் 24 மணி நேரம் படிச்சுட்டே இருந்தா உன் குழந்தை ஜெயிச்சிருவாங்களா? நீ டிராவல்ஸ் தானே நடத்துற? ஆமா சார். சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் உன்னை வண்டி ஓட்ட சொன்னா நீ ஓட்டுவ? ஓட்ட மாட்டேன் சார். ஏன்? பைத்தியம் முடிச்சேன் சார். நீங்க என்னமோ கஷ்டப்பட்டு தான் அந்த காசை கொண்டு வந்து அந்த ஸ்கூல்ல கொட்டுறீங்க. ஆனா அந்த காசுனால உங்க குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என் ரத்தத்துல வேர்வை சிந்தி அவங்க கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்கேன், நீ ஆட்டம் போட்ட ஸ்கூல் மேல படி சொல்ற? நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே? ஆமா சார். சாப்பிட்றது கொஞ்ச நேரம் தூங்குறது கொஞ்ச நேரம் விட்டுட்டு மற்ற எல்லா நேரமும் உட்கார கூட விடாம வீட்டு வேலையை செய்யுன்னு சொன்னா உங்க மனசு எப்படி இருக்கும்? இந்த ஊர்லயே அதுதாண்டி நல்ல ஸ்கூலு.
அந்த ஸ்கூல்ல போய் குறை சொல்ற? நீ டிராவல்ஸ் ஓட்டுற மாதிரி நீங்க வீட்டை பாத்துக்கிற மாதிரி படிப்புங்கிறது அவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கம்தான். ம். ஆனா அதையவே அவங்க வாழ்க்கையா மாத்தி நிக்க நேரம் இல்லாம, நடக்க நேரம் இல்லாம, சிரிக்க முடியாம, பேச முடியாம அந்த குழந்தைகளை ஒரு படிக்கிற மிஷனா மாத்தி வச்சிருக்கீங்க. சொல்லு, ஏன் மார்க் கம்மியாச்சு சொல்லு. எந்த மிஷினா இருந்தாலும் ஒரு நாள் ஓடாம பழுதாகி நிக்கும். உங்க குழந்தைய ஒட்டு மொத்தமா நீங்க தான் உடைச்சிருக்கீங்க. உன்னெல்லாம் என் வயித்துல பெத்தம் பாரு. சீ. ஆனா அவ இறந்ததுக்கு நீங்க தான் காரணம் நினைக்கிறீங்களா? மகா, உங்க அம்மா அடிச்சதுனால தான் நீ இறந்தியா? இல்ல. அப்போ நெக்ஸ்ட்